கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்க ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம். ஆனா ஒரு சில பேருக்கு கிட்டத்தட்ட 90% பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்குவாட் சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஏன் ருத்ராஜ் கெய்க்வாட் இல்ல, ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட்னு சொல்லிட்டு எல்லா பிரான்ச்சைஸும் ஐபிஎல் அப்படி இப்படின்னு பிரிஞ்சு போகாம ஒன்னா நின்று அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான ரீசன் என்ன அப்படின்னா அவருடைய ஆவரேஜ், அவருடைய ஸ்ட்ரைக் ரேட், லாஸ்ட் ஒரு 20 மேட்ச்ல பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே இப்ப இருக்கக்கூடிய விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க எல்லாம் விட்டுருங்க, இவங்க எல்லாம் சீனியர் பிளேயர்ஸ். அதை தாண்டி இப்ப இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸை விட டாப்ல இருக்கும்போது, அது மட்டும் இல்லாம மனுஷன் ஓபனிங் ஆடுறாரு, மிடில் ஆர்டர் ஆடுறாரு, 7th டவுன் வரைக்கும் ஆடுறாரு, எல்லா பொசிஷன்லயுமே ஒரு ப்ரூவ் பண்ணப்ப கூட ஏன் கொடுக்கல? இதுக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு, என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கௌதம் கம்பீர் கோச்சா உள்ள வந்தாருங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் பல மாற்றங்கள் டீம்ல நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணதான். நான் சொன்னேன் இல்லையா, ஓடிஐ சைட்ல எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாட் தான் வரும்னு சொன்னப்போ நம்ம சேனலோட கமெண்ட்ல அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தா அதுல கூட சொல்லியிருந்தாங்க, அப்படிலாம் கிடையாது, யங்ஸ்டர்ஸ் தான் வந்துட்டு நிறைய ஓடிஐக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் T20 இருந்து வந்தவங்க, அதாவது ஐபிஎல் இருந்து வந்து 20 ஓவர் கிரிக்கெட்ல மட்டும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்றவங்க. ஸோ அவங்களுடைய கேமை நம்ம பாதிக்க கூடாது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். 20 ஓவர் மட்டும் ஆடு, டெஸ்ட் பக்கமோ ஓடிஐ பக்கமோ இப்போதைக்கு வராத, அந்த பொட்டன்சியல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை மட்டுமே ஓடிஐக்கு சூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிவம் தூபே எடுத்துக்கங்க, ஐபிஎல்ல தடால் புடால்னு அடிப்பாரு, அட் த சேம் டைம் 4 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா அவரே கொஞ்சம் பார்த்து ஆடுவார் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம T20 கூட பார்த்தோம், ஐ மீன் வேர்ல்ட் கப்ல எவ்வளவோ மெச்சூரான இன்னிங்ஸ் அப்படிங்கிறது ஆடினாங்க. சூரியகுமார் யாதவும் அது மட்டும் இல்லாமல் சிவம் தூபேவும் கிட்டத்தட்ட 30 பால் பிடிச்சு 35, 49 பால் பிடிச்சு 50 ரன் அடிச்சு ஜெயிக்க வேண்டிய மேட்சை T20 இருந்தாலும் அதிக பால் சாப்பிட்டு விக்கெட் லாஸ் ஆகாம வின் பண்ணி கொடுத்தது பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி மெச்சூரிட்டி ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் சிவம் தூபேவெல்லாம் ஒன் டேக்கு சூஸ் பண்ணாங்க. அட் த சேம் டைம் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு ஜெய்ஸ்வால் ஆகட்டும், ரிங்கு சிங் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அந்த T20 கேட்டகரி. இவங்களை 50 ஓவர் ஃபார்மேட்குள்ள டக்குன்னு கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட் மாறும். ஏதாவது ஒரு பிளேயர் 2 பிளேயருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மற்றபடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் எல்லாருமே உள்ள வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தப்போ KL ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்க எல்லாமே உள்ள வந்தது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்ல ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்குங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓடிஐ சைடுக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டன். ஸோ வைஸ் கேப்டனா எதுக்கு சுப்மன் கில் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா T20 நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூரியகுமார் யாதவ் கேப்டனா வந்துட்டாப்ல. ஸோ அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா வைஸ் கேப்டனா கில்லுக்கு சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கில்ல அடுத்த இந்தியாவோட பெரிய ப்ராடக்டா ப்ரொமோட் பண்ண போறாங்களாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் ரேஞ்சுக்கு தான் அவரை யோசிக்கிறாங்கன்னு சொன்னோம். ஏன்னா எதுக்கு தேவையில்லாத விளம்பரம், அவர் நல்ல பிளேயர் தான், அதுல மாற்றமே கிடையாது, அவரும் ஒரு நல்ல பிளேயர் தான். பட் இருந்தாலும் ரீசன்ட் டைம்ல பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பூரா இருந்தது. ஜிம்பாவே கூட ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஆடி கொடுத்தாரு. பட் இருந்தாலும் இவ்வளவு தூரம் அவரை வந்துட்டு மறுபடியும் சான்ஸ் கொடுக்குறீங்க, ஆனா சுத்தி இருக்கிற எந்த பிளேயருக்குமே கொடுக்கல. அபிஷேக் சர்மா ப்ரூவ் பண்ணாருங்க. ஸோ பட் இருந்தாலும் அவரை வந்துட்டு கடைசி 2 மேட்ச் அப்படிங்கறத டிரா பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பேர் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு வீரர் நட்ராஜன் அவ்வளவு சூப்பரா TNPL அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஐபிஎல் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியும் அவருக்கு வாய்ப்பு அப்படிங்கறது வந்துட்டு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறை குறைகள் அப்படிங்கிறது டீமுக்குள்ள இருக்கு. இதை பத்தின பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமே தாண்டி ஒருத்தரை பத்தி பேசணும் அப்படின்னா ருத்துராஜ் கெய்க்வாட். 2019 சிஎஸ்கே வந்துட்டு வாங்கினாங்க. பட் இருந்தாலும் பெருசா சான்ஸ் கிடைக்கல. 2020 சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆனாங்க. அப்பதான் வந்துட்டு அபுதாபில நடக்கும்போது அவங்களால குவாலிஃபை ஆக முடியாம போச்சு. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லணும். அப்படி இருக்கும்போது சரி எப்படி இருந்தாலும் டோர்னமெண்ட் லாஸ் பண்ண போறோம், கடைசி ஒரு 4 மேட்ச் ஒரு யங்ஸ்டர் கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி ஷேன் வாட்சன் கூட ஓப்பனிங்கா ருத்ராஜ் கெய்க்வாட போட்டாங்க. ஸோ சீசனுடைய கடைசி 3 மேட்ச் அப்படிங்கிறதுனால பெருசா ப்ரெஷர் கிடையாது. ஷேன் வாட்சன் கூட இறங்கினாரு. அட் த சேம் டைம் 3 மேட்ச்ல 350. இந்த பையன் கிட்ட ஒரு பொட்டன்சியல் இருக்குப்பா, அடுத்த சீசன் இவன் தாண்டா நமக்கு ஓப்பனர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஃபேப் டு பிளஸி அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் செம்மையான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். கம்பேக் சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை ஃபெயிலியர் ஆகி அடுத்த தடவை வந்துட்டு கப் அடிச்சாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இதே மாதிரி அவருடைய கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த 4 வருஷமா சிஎஸ்கே இருந்துட்டு இருக்கு. லீடிங் ரன் கெட்டரா இருக்காரு, மகாராஷ்டிரா டோர்னமெண்ட்லயும் லீடிங் ரன் கெட்டரா இருந்திருக்காரு. அட் த சேம் டைம் இந்த தடவை யங்ஸ்டர்ஸுக்கு ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே மேல அனுப்பிச்சிட்டு இவர் நம்பர் 7th டவுன் வரைக்கும் ஆடி இருக்காரு. 4th, 5th, 7th எல்லா இடத்துலயும் என்னால ப்ரூவ் பண்ண முடியும்டா, எங்க வேணாலும் இறக்குங்க அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐக்கு காமிச்சாரு. ஜிம்பாவே டூர்ல ஒரு இடம் கிடைக்குதுங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் 7 ரன் ஃபெயிலியர். ஆனா அடுத்த மேட்ச்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல கன்சிஸ்டன்டி 49, 77 அப்படிங்கிற மாதிரி அவர் ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. அட் த சேம் டைம் கடைசி மேட்ச்ல டிரா பண்ணிடுறாங்க, அவருக்கு சான்ஸ் கொடுக்கல. ஸோ அப்படி சான்ஸ் கொடுத்து அவர் ஒரு 10 ரன் 20 ரன் அடிச்சிருந்தாரு அப்படின்னா அந்த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அந்த அவார்டு வந்துட்டு அவருக்கு தான் போயிருக்கும். அன்பார்ச்சுனேட்லி சுப்மன் கில் பார்த்தோம் அப்படின்னா வாங்கியிருப்பாரு. ஸோ அபிஷேக் சர்மாக்கும் கிடைக்கல. அட் த சேம் டைம் நம்மளுடைய ருத்துராஜ் கெய்க்வாடுக்கும் அந்த சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர். அட் த சேம் டைம் எல்லா இடத்துலையுமே ஆடுறாரு. நம்பர் 3 ஆகட்டும், நம்பர் 4 ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ஸோ கில்ல கம்பேர் பண்ணும்போது இவருடைய ஆவரேஜ் மற்ற விஷயங்கள்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க.
ருத்ராஜ் கைக்வாட் வர்சஸ் சுப்மன் கில். 2 பேருமே 19 இன்னிங்ஸ் 20 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. ருத்ராஜ் 20 ஆடி இருக்காரு, சுப்மன் கில் 19 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. இதுல நம்மளுடைய ருத்ராஜ் கைக்வாட பொறுத்த வரைக்கும் 633 ரன் அடிச்சிருக்காரு. கில் 505 ரன் தான் அடிச்சிருக்காரு. அட் த சேம் டைம் 440 பால் பக்கம் பிடிச்சிருக்காரு ருத்ராஜ் கைக்வாட். சுப்மன் கில் 362 பால் பிடிச்சிருக்காரு. நாட் அவுட்டா வெளியில போனது எவ்வளவு தடவை அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட் 4 தடவை போயிருக்காரு, சுப்மன் கில் 2 தடவை போயிருக்காரு. ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில்ல பொறுத்த வரைக்கும் 29 தான் இருக்கு. அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் 39.56 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் தான் பிளஸ் இருக்காருங்க, 143 அப்படிங்கிற மாதிரி. சுப்மன் கில் 139 அப்படிங்கிற மாதிரி. ஹையர் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் 126 நாட் அவுட், ருத்ராஜ் 123 நாட் அவுட். ஸோ 50s and 100 பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட் 4 50 ஒரு 100 வச்சிருக்காரு, சுப்மன் கில் 3 50 ஒரு 100 வச்சிருக்காரு. 4s and 6 பொறுத்த வரைக்கும் 65 4 24 6 ருத்ராஜ் கைக்வாட். இந்த பக்கம் 51 4 21 6 அப்படிங்கிற மாதிரி சுப்மன் கில் இருக்காங்க. டாட் பால் பர்சன்டேஜ் 34% தான் ருத்ராஜ் கைக்வாட், அந்த பக்கம் 40% சுப்மன் கில். ஸோ கேட்சை பொறுத்த வரைக்கும் 11 கேட்ச் ஃபீல்டரா பிடிச்சிருக்காரு ருத்ராஜ் கைக்வாட், ஃபீல்டரா 4 கேட்ச் தான் பிடிச்சிருக்காரு கில். ஸோ ஓவராலா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ இந்த டிபேட்டை பத்தி யோசிக்க வேணாம், ருத்ராஜ் கைக்வாட் தான். ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் 1 டவுன்ல மட்டும் கிடையாது, 1 டவுன் அது மட்டும் இல்லாம ஓப்பனிங் பொசிஷன் 4th டவுன் சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே ஆடி இவ்வளோ ஸ்கோர் இவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட்டு ப்ரூவ் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனா கில்ல பொறுத்த வரைக்கும் 99% ஓப்பனிங் பொசிஷன் தான். ஸோ இது ஒன்று தான் இவங்க 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் லாஸ்ட் 20 மேட்சஸ் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும்போது. ஸோ எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கும்போது கில்லும் ஸ்டார் பாய் தான், இவரும் ஸ்டார் பாய் தான். பட் இருந்தாலும் ஸோ மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறதா ரசிகர்களுடைய ஆதகமா இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் ஜஸ்டிஸ் ஃபார் ரூட் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பிசிசிஐ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஏன் ருத்துராஜுக்கு சான்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. மேபி கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹர்ஷித் ராணா மாதிரியான கேகேஆர் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வராரு. பட் இருந்தாலும் ஏன் அதர் பிரான்சைஸ்ல இருக்க பிளேயர்ஸை எடுக்க மாட்டாரா, அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லி கம்பீர் மேலையும் சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ என்னதான் முடிவு, ஸோ என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய மனக்குமுறல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கொட்டிட்டு போங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.